Hello students, welcome to HIBA Max. 9th standard first midterm exam போயிட்டுருக்கு. நேற்றுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எழுதியிருப்பீங்க. கொஷின் பேப்பர் எப்படி வந்தது, உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடிச்சதா, கொஷின்ஸ் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்ததா, எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த எக்ஸாம் வந்து சயின்ஸ் அண்ட் சோஷியல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சயின்ஸோட கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம், போன வருஷத்தோடது. சரிங்களா? ஸோ 50 மார்க்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ 2 மார்க் இருக்குது, எவ்வளோ டீட்டெயில் ஆன்சர்ஸ் இருக்குது, எப்படி இதை ஈஸியாக அட்டன் பண்ணி சூப்பர் மார்க் எடுக்கலான்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 7 1 மார்க் நமக்கு கொடுத்துருக்க லெசன்ஸில் இருக்கிற புக் பேக் கொஷின் எல்லாமே தரவு பண்ணிட்டீங்கன்னா 7 1 மார்க்கு நம்ம அட்டன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 1 metric ton is equal to. நெக்ஸ்ட்டு choose a correct one. Third one, dash has the same property throughout the sample. Change in the number of neutrons in an atom changes it to. The correct electronic configuration of potassium is. The animal without skull is. Water vascular system is found in. ஸோ ஆப்ஷன் இல்லாமலே வீட்டில் டெஸ்ட் எழுதி பாருங்கள். சரிங்களா? அடுத்தது ஆன்சர் எனி 5 and 14th ஒன் கம்பல்சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 14th ஒன் எழுதினா தான் அந்த 2 மார்க் கிடைக்கும். டிஃபைன் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் எனி டிவைஸ். நெக்ஸ்ட் fill in the blanks 2 மார்க்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Negative acceleration is called. Area under velocity time graph shows. அடுத்து 10th one. Name the components in each of the following mixture. Write the electronic configuration of K and Cl. Define sublimation. List the respiratory organs of amphibians. Find the mass of an object weighing 98 n. கம்பல்சரி கொஷின். 9th சயின்ஸ் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம சேனல்லே இருக்குது, மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோம் லெட்டர் 4 மார்க் கொஷின், 3 கொஷின் எழுதினா போதும். 19th ஒன் கம்பல்சரி. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட், ரொம்ப முக்கியமான கொஷின். அடுத்து 16th ஒன் கம்பேர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. வாட் டு யூ மீன் பை யூனிஃபார்ம் மோஷன். அடுத்து write the difference between elements and compounds and give an example for each. List 4 characteristics features of fishes. Draw the structure of oxygen and sulfur atom. இது வந்து கம்பல்சரி, இதை தான் அட்டன் பண்ணணும். அடுத்து ஆன்சர் the following in detail answer. 7 மார்க்கு 3 எழுதணும். ஸோ டைம் தேவைப்படும், கடகடன்னு எழுதிடுவேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், how will you find the thickness of an 1 rupee coin? Derive the equations of motions by graphical method. 21th question, Tyndall effect easy, அதை எழுதிடலாம். அடுத்து describe the characteristic features of different prochordates. Give an account on phylum. ஸோ இந்த 3 கொஷினில் உங்களுக்கு எது தெரியும் அப்படின்னு பாருங்கள். 7 மார்க். கரெக்டாக ஒன்று வந்து ஃபிசிக்ஸு, ஒன்று கெமிஸ்ட்ரி, ஒன்று பயாலஜின்னு வரும். சரியா? 3 7 மார்க். எப்போவுமே ஃபஸ்ட்டு 7 மார்க் எழுத முடிஞ்சு எழுதிடுங்க, அப்புறமா 4 மார்க்கும் 2 மார்க்கும் நம்ம எழுதிக்கலாம். அப்புறம் 1 words. இப்படி தான் உங்கள் கொஷின் பேப்பர் நாளைக்கு வரும். ஸோ முக்கியமான கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்காதீங்க, எனக்கு தெரிஞ்சு மிட்டம் போர்ஷன்ஸ் கம்மி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே பார்க்க பாருங்கள், அதுதான் ரொம்பவே நல்லது. அண்ட் 9th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸுக்கு மட்டும் ஆன்லைன் கிளாஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.